ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்ட் ஏல வந்து உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்க, ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 1 மார்க்ஸில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 இங்கே இருக்குது. ஓகேவா? 10, அப்புறம் 11 அண்ட் 12. ஸோ இது வந்து யாராச்சும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 10 அண்ட் தென் 11, 12. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் 2. ஸோ அந்த பார்ட் 2ல உங்களுக்கு 2 மார்க் இருக்கும். ஸோ இதை நீங்கள் மட்டும் 7 2 மார்க்ஸாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 7 2 மார்க்ஸ் ஆல்ரெடி என்ன கொஸ்டின் பேப்பரில் கேட்காங்க, அது எப்படி இருக்குது, லைக் இங்கே பாருங்கள் ஃபில் இந்த ஃபார்ம்லலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் ஏதாச்சும் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அது எல்லாமே படிச்சு முடிச்சுங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஆல்ரெடி இதெல்லாம் ஒரு கொஸ்டின் பேப்பர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்குது. 18th கொஷின், அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெமட்டோசைஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் அடல்ட் ட்ரெண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், அதாவது கம்பல்சரி கொஷினில் உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருவாங்க, ப்ராப்ளம். ஓகேவா? அண்ட் தென் பார்ட் 3. பார்ட் 3லையும் நீங்கள் வந்து 7 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு 32 வந்து கம்பல்சரியான ஒரு கொஷின்ஸ். ஸோ இதில் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது, சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் இன் வாட்டர் கேட்டிருக்காங்க, டிண்டால் எஃபெக்ட் அண்ட் ப்ரௌனியன் மூமெண்ட், அதனோட ஷூட்டபிளான டயக்ராமோட நீங்கள் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெட்டலாய்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது, லிக்விட் மெட்டலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த மேட்ச்சை நீங்கள் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாசிபிள் ஐசோமர்ஸ் கேட்டிருக்காங்க. C2H6O இதுக்கான பாசிபிள் ஐசோமரிசம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதே வந்து த்ரோஏ பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோஏ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ஹார்ம்ஃபுல் அப்படின்றது ஏன் அப்படின்னு நீங்கள் எழுதணும். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபிஷஸ் அண்ட் தென் அலிமெண்ட்ரி கேனல் ஆஃப் மேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வந்து படிக்கும் போதே உங்களுக்கு ஸ்கூல்ஸ்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனி, ஹனியோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தென் மாஸ் அண்ட் வெயிட். ஸோ எல்லா பேப்பர்லேயும் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு கொஷினாக இருக்குன்னா அது வந்து மாஸ் அண்ட் வெயிட். ஸோ அதனால் இதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராப்ளம். அண்ட் தென் பார்ட் 4. பார்ட் 4ல் நீங்கள் வந்து எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கணும், எய்தர் ஆர் சாய்ஸில். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஏதாச்சும் ஒரு டயக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டயக்ராமு ரொம்ப கம்பல்சரி. ஸோ அதனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸு, டெரிவேஷன்ஸு, அதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வர்றது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு, ஃபார்முலாஸ் இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹைட்ரோமீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் டிசி மோட்டார் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். நெக்ஸ்ட் ஐசோடோப்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் அக்வரிஷியானா என்ன, சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் கால்ட் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஓகேவா? அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து 4 யூசஸ் ஆஃப் பேசஸோடைய 4 யூசஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் எலமெண்ட்ஸ் ஆஃப் சைலம் உடைய எலமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ரீசைக்கிள்டு வாட்டரை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. IUCN அப்படின்னா என்ன அப்படின்ற இந்த கொஷின். நெக்ஸ்ட் வந்து ஹவு டஸ் அ பேட் அடாப்ட் இட் செல்ஃப் டு இட்ஸ் ஹேபிடேட் அப்படின்னு கேட்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நான் அகைன் உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் ஷோ பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்தவங்கன்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மார்க். ஸோ 12 1 மார்க் இங்கே இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு இருக்க 2 மார்க்ஸில் வந்து ஒரு 5 இருக்குது இங்கே. ஓகேவா? அண்ட் தென் 18லேருந்து இங்கே இருக்குது பேலன்ஸ். ஓகே, அண்ட் தென் பார்ட் 3ல இருக்க கொஷின்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்ட் 4. ஓகேவா? ஸோ மறக்காமல் நீங்கள் படித்த கொஷின்ஸ் எல்லாம் இதில் ஏதாச்சும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிருங்க. ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுக்க ஒரு கொஷின்ஸாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இது மாதிரி அடுத்து எல்லா அப்டேட்ஸும் உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வேறு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.